மரக்கிளைகள் ஏறுற வரைக்கும் காவல்துறை என்ன பண்ணிருந்துச்சு? நான் என்ன சொல்றேன், ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா கண்டிக்கிறீங்களா? இப்படி வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர்குமெண்ட்டை திரும்பி திரும்பி வந்து மக்கள் மத்தியில வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த பக்கம் ஒரு தவறு இருக்குன்னா அவங்க செக்மெண்டடா பேசியிருந்தா இளைஞர்களுக்கு இவ்வளவு கோவம் வந்திருக்காது. என்னது இளைஞர்களுக்கு கோவம் வராமல் இருந்திருக்குமா? நீங்கள் கோவப்பட வேண்டியது விஜய் இல்லடா, மக்களில் இல்லை. ஏன்னா இந்த குற்றச்சாட்டை ஆரம்பித்ததே திவிக ஆதரவாளர்கள் தான். சொல்கிற மாதிரி அணில் குஞ்சுகள். நீங்கள் தான் இந்த குற்றச்சாட்டை திமுக மேலேயும் அரசு மேலே, அதாவது அரசாங்கம் மேலேயும் காவல்துறை மேலேயும் போட்டு நீங்கள் அதனால தான் இவ்வளோ பிரச்சனை இவ்வளவு தூரம் வளர்ந்து நிற்கிது. நீங்கள் கோவப்பட வேண்டியது விஜய் மேலே. மை காட், கடவுளே, இவங்களை என்ன சொல்கிறதுன்னே தெரியலையே. அதாவது கொஞ்சமாவது தரம், ஒழுக்கம், கட்டுப்பாடு, புரிதல், அரசியல், உண்மை, பகுத்தறிவு, தெளிவு எதுக்குமே இல்லாத ஒரு கூட்டமாக இருக்கீங்களேடா. ஒரு தலைவனும் அப்படித்தான், நீங்களும் அப்படித்தான் இருக்கீங்க. சரி, இவ்வளவு நாளும் போய் ஒழிச்சிருந்தாங்களே இந்த புசி ஆனந்த், ஆதவ அர்ஜுன் அவங்களுக்கெல்லாம் அரசு வாரண்ட் கொடுத்துருந்தா ஒழிச்சிருந்து இப்போ வந்திருக்காங்க. அவரை பார்க்குறதுக்கு விஜய் ஓடி போயிட்டார். இந்த இவ்வளவு நாளும் 20 நாளுக்கு மேலே ஆகுது இந்த இது நடந்து. ஒரு அவங்கள பார்க்கணுன்ற எண்ணம் இல்லை. இப்போ இவரை வந்து அப்போ இவ்வளவு நாளும் வந்து இவங்களை எப்படி ஜெயிலேருந்து எடுக்கிறது, எப்படி பிஜேபியோடு பேசுகிறது, இதிலையே நேரத்தை செலவு பண்ணியிருக்கீங்க. அப்போ இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி கொஞ்சம் கூட நினச்சது இல்லையா? சரி, இப்போ இவங்கெல்லாம் அரசு வாரண்ட் வந்தோடனே ஒழிச்சிருந்துட்டு இப்போ வந்திருக்காங்களே, இது ஒரு சட்ட விரோதமான ஒரு செயல் இல்லையா? நாளைக்கு ஒரு வேளை நீங்கள் அரசாங்கம் அமைச்சிங்கன்னு சொன்னால் நாளைக்கு இன்னொருத்தன் இந்த மாதிரி பண்ணான்டா, அதாவது அரசு வாரண்ட் கொடுத்து ஒழிச்சிருந்தான்னு சொன்னான், அவன் உங்களை உதாரணமாக காட்டுவாங்களே, அதில் கொஞ்சம் கூட உங்களுக்கு அதை பற்றிலாம் யோசிக்கிறது இல்லையா? சட்டம் உங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது, இதுக்கு ஒழிகிறீங்க. உங்களில் தான் பிழையில் எடுத்துகிட்டு இதுக்கு ஒழியணும். ஒழிச்சிருந்து இப்போ பிஜேபியோட சப்போர்ட் எடுத்துகிட்டு அவங்க வந்துட்டு மாற்றி இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் வெளியே வர்றீங்க. அவரை பார்க்குறதுக்கு இப்போ நேரம் இருக்குது விஜய்க்கு. ஆக்சுவலாக உண்மை ஆரம்பத்தில் இருந்து இப்போ நீங்கள் விஜயை வந்துட்டு குலகாரன்னு சொல்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இது ஆரம்பித்ததே வந்து தாவைக்காதானே நீங்கள் தானே. இப்போ உள்ள யாரோ தீய சக்தி பூந்துருச்சு, செருப்படுத்தி அடுத்துருச்சு, மற்றவங்களில் நீங்கள் குற்றம் சொல்ல போய்த்தான் அவ்வளோ பிரச்சனை. திருப்பி அவங்கள காப்பாற்ற வேண்டியிருந்தது, சப்போர்ட்டாக பேச வேண்டியிருந்தது. நீங்கள் பேசாமல் இருந்துருந்தீங்கன்னா இந்த விஷயம் இவ்வளோ தூரம் போயிருக்காது. ஆமாம், நடந்த ஒரு விபத்துன்னு சொல்லி அங்கேயே முடிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து மற்றவங்கள் உங்களை காப்பாற்றுறதுக்கு மற்றவங்களில் குறை சொல்ல போய்த்தான், தவறு சொல்ல போய்த்தான், பழி சொல்ல போய்த்தான், எல்லாரும் வந்துட்டு அதை நிரூபிக்கிறதுக்காக உங்களில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுத்தப்பட்டது. இப்போ சட்டத்தை மதிக்காமல் ஓடி ஒழிஞ்சு ஒரு பொறுப்பாளர்களும் ஒரு தலைவனையும் வந்துட்டு நீங்கள் எப்படி ஒரு தலைவனை ஏற்றுக்க முடியும்? அது உங்களுக்கு போலீஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தண்ணி எடுத்து வச்சுருக்கணும், அந்த ஏற்பாடெல்லாம் சேர்க்கணுன்றீங்க. இல்லை, ஒரு அரசாங்கத்தை நீங்கள் கூட்டம் போட்டு திட்டுவீங்க, திட்டுறதுக்கு அந்த அரசாங்கமே வந்து உங்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுக்கணுமா? என்ன உங்களுக்கு மண்டைகளில் மூளை இருக்கா இல்லை களிமண் இருக்குதா? சரி, நாளைக்கு நீங்கள் அரசாங்கம் அமைச்சிங்கன்னா உங்களை பற்றி இன்னொரு கட்சி திட்டி பேசணும், கோமளித்தனமாக திட்டி பேசணும்னு சொன்னால் அந்த கட்சிக்கு நீங்கள் எல்லாம் செய்து கொடுப்பீங்களா? கொஞ்சம் மூளையை யோசிங்கடா. அடுத்த இந்த 20 லட்சம் கொடுக்குற அரசாங்கம் சொன்னது கொடுத்தாச்சு, முதல்வர் கொடுத்துட்டாரு. 10 லட்சம் 1-2 நாளில் கொடுத்தாச்சு. இப்போ 20 லட்சம் கொடுக்குறேன்னு உங்கள் தலைவர் சொல்லி இத்தனை 2-3 வாரம் மேலே ஆகுது, இன்னும் கொடுக்கலையே. அது எதுக்காக வெயிட் பண்ணுறாரு? சரி, அடுத்து இவ்வளவு நாட்கள் நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்தது தமிழ்நாட்டில், நிறைய இது மாதிரி விபத்துகள்லாம் நடந்தது. உங்கள் விஜய் தலைவன் வந்து என்ன செய்திருக்கான்? மக்களுக்காக, நாட்டுக்காக என்ன செய்யிருக்கான்? கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தீங்களா? இப்போ இளையராஜா எல்லாம் வந்து இந்த வெள்ளம் வந்த டைமில் இறங்கி, இளையராஜாவோட விஜய் என்ன பெரிய லார்டு லபகுதாஸா? எவ்வளவு பேர், அந்த நார்த் இந்தியன் ஆக்டர் ஒருத்தர், ஒரு பேர் கூட ஞாபகம் வருது இல்லை, அவர் கூட இறங்கி ஒரு கிராமத்தையே தத்தெடுத்தார். விஜய்கிட்ட இல்லாத காசா? ஒரு மக்கள் தொண்டு செய்யணும், நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு சொன்னால் அரசியலுக்கு வரணும்ன்ற கட்டாயமே இல்லை. அது புரிஞ்சுக்கோங்க முதல்ல. எவ்வளவு பேர் இன்னும் எவ்வளவு சேர்க்கிறாங்க. இன்றைக்கி அன்னை தெரசா இல்லையா? அது அன்னை தெரசா அளவுக்கு கூட போகணாம்ப்பா, அது கூட பெரிய வார்த்தை. இளையராஜா போல் இப்போ திரைப்பட துறை தோழர்களையே எடுத்து பார்ப்போங்க, எவ்வளவு பேர் எவ்வளவு செய்திருக்காங்க. விஜய் ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்குறாருன்னா
ஒரு பாதி காசு ஒரு படத்துக்கு வாங்குற பாதி காசு செலவு பண்ணாலும் எவ்வளவோ பேரோட பசியையும் நிறைய பிள்ளைகளுக்கு படிப்பையும் அரேஞ்ச் பண்ணலாமே. இது இது அதாவது நீங்கள் ரசிகர்கள் என்றதை விட்டு நீங்கள் உண்மையாகவே தொண்டர்களாக முதல்ல மாறுங்க. ஒரு நிகழ்ச்சியை அமைக்கிறோன்னா முழுக்க உங்களோட பொறுப்பு. அது அந்த நிகழ்ச்சியை மக்களை கட்டுப்படுத்தி அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணுன்றது உங்களோட பொறுப்பு. இதை ஏன் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம், உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். உங்கள் தலைவர் விஜய், நடிகர் விஜய், சங்கீதா மனைவி, ஈழத்து பெண்ணவர், அவங்கள கல்யாணம் கட்டினது வந்து என்ன, அவர் காதலித்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றி கட்டினாருன்னு நினச்சிட்ருக்கீங்க. அதெல்லாம் நடந்தது. அவர் அவங்கள லண்டனில் காதலித்து ஏமாற்ற பார்த்தார். அவருக்கு உண்மையாக சொல்லப்போனால் ஒரு பயமுறுத்தல் தொலைபேசி போய் அதுக்கு பயந்து தான் கட்டினது. அவர் அதுக்கு வேணால் சில குழு கூட நான் கொடுப்பேன். என்ன சொல்லி சொன்னாங்க, என்ன பண்ணி பேசுனாங்கன்றது. கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு மனிதன் தான் விஜய். இவ்வளவு பெரிய 41 பேர் உயிரிழந்திருக்காங்க, குழந்தைகள். அதில் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல், ஒரு மனிதாபிமானம் இல்லாமல், கொஞ்சமாச்சு யோசிக்கிற ஒரு யோசனை திறன் இல்லையா அவங்கள்ட்ட எல்லாம்? நம்ம போங்கடா.